ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் 171 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரஜினி அவர்களுடைய படம். அதனுடைய டைட்டில் வந்து ரிவீல் அப்படிங்கிறது தான். ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் லோகேஷ் அவர்களை போட்டு கமல் சார் ரசிகர்கள் கொஞ்சம் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதனால் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து மெயினான பிக் பாஸ் மற்றும் குக் வித் கோமாளி அப்டேட்ஸு. அதில் வந்து குறிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னா பூர்ணிமாவை பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. கோவாவில் ஒரு ஷூட்டிங்கில் வந்து அவங்க ஒரு அலப்பறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாலாஜி முருகதாஸ் அவருடைய அடுத்த படத்துக்கான டப்பிங் வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறார் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மணி ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த தலைவர் 171 படம் இருக்குல்ல, அதில் ஒரு ரோல் வந்து பண்ண போகிறாரு. அதாவது எப்படி சாண்டி வந்து லியோவில் ஒரு ரோல் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ரோல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டான்ஸ் மாஸ்டர் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது தவிர இன்னொரு ஒரு போர்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்து பிரதீப் அவர்களும் வந்து ரஜினி அவர்களின் படத்தில் நடிக்கிறாரா அப்படிங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா அதுவும் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருந்தாங்க. அதை பற்றியும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அர்ச்சனா கூடிய விரைவில் அடுத்த ஒரு மீட்டப் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி படத்துடைய அப்டேட்ஸ், எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட்டு தான். அடுத்து பிக் பாஸ் அல்டிமேட் இருக்கா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து குக் வித் கோமாளியை பற்றி மாஸ்டர் செஃப்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுல, அந்த செஃப் வந்து கலாய்ச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் டாபிக் தலைவர் 171 அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்கில் நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்களுடைய படம் என்ன டைட்டில் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ டைட்டில் ரிவீல் அப்படிங்கிறப்ப லோகேஷ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும். அதாவது ஹீரோ வந்து ரொம்ப மாசாக வந்து காட்டுவாப்பில். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இருந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நிஜமாகவே அஸ் அ கமல் சார் ஃபேனாக இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது டைட்டில் ரிவீல் எல்லாமே வந்து ரஜினி சாருடைய ஃபேன்ஸுக்கு வந்து திருப்தி போடுற மாதிரி, அதாவது தீனி போடுற மாதிரி பக்காவாக வந்து பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஷாட்டில் அப்புறம் ரஜினி வந்து அப்படியே என்ட்ரு ஆகும்போது அந்த ஷாட் தீனா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மட்டும் காட்டுவாங்க தெரியுமா அஜித் சாரோட, அந்த மாதிரி நம்ம கமல் சாருக்கும் சரி அவருக்கும் அந்த கண், அவன் லியோவுக்கும் வந்து விஜய் சாரோடைய கண், அதே மாதிரி இவருக்கும் வந்து 2 கண்களையும் வந்து காட்டுற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சுருக்காரு. அது அப்புறம் பேக் ஷாட் செமையாக இருந்தது. அப்புறம் இந்த அனிருத்துக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது தெரில. தலைவர் படம் வந்தாலே, அதாவது ரஜினி அவர்களுடைய படம் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மியூசிக் வந்து போட்டுடுறாரு. பிஜிஎம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. அந்த 1.15 செகண்ட்ஸில் ஒரு பிஜிஎம் வந்து ஸ்டார்ட் ஆகும், போய் பாருங்கள். நிஜமாகவே செய்கை அப்படிங்கிறது தான். பட் லோகேஷ் அவர்களுடைய அந்த டச் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கன்ஃபார்ம் மிஸ்ஸிங். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு கலைஞன், விஜய் சார் மாதிரி ஒரு கலைஞன் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எஃபர்ட் போடுவாங்க கொஞ்சம் ஆக்டிங் காட்டுறதுக்கு. பட் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வெறும் அவருடைய ரசிகர்கள் விரும்பும் வகையில் சும்மா ஒரு ஸ்லோமோ ஷாட்டு, அங்கிட்டு திரும்புறது, கண்ணாடி தூக்கி போடுறது, அந்த மாதிரி கூட ஒரு ஹைலைட்டான ஷார்ட்ஸ் வந்து இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு டயலாக்ல வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டயலாக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இவர் வந்து பேசுவார் அப்பாவும் தாத்தாவுன்ற மாதிரி ஏதோ ஒரு டயலாக்லாம் பேசிட்டு இருப்பார். அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து இம்பாக்ட் ஆகலை. அப்புறம் மது உண்டு உணவு உண்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார். அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் வந்து அந்தளவுக்கு ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமல் சார் மாதிரி ப்ளஸ் கிடையாது ரஜினி சாருக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் வந்து இடிச்சிச்சு. ஆனால் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பீக்காச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கமல் சார் வந்து ஆரம்பிக்கலாமா பார், இவர் முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. ஸோ இதை வச்சு நிறைய பேர் வந்து எல்சியூ வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி, கமலா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ. ஸோ எல்சியூவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு, ரஜினி வந்து இன்னொரு வில்லனாக இருக்கார், ரோலெக்ஸோடைய இவர் தான் வந்து ஹெட்டு, ஏன்னா வாட்செல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோட் பண்ணுறாங்க. பட் இந்த டீசர் பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மேக்கிங் ஸ்டைலே வந்து நல்லா இருக்குங்க. மற்றபடி ரஜினி சாருக்கு ஏஜ் ஆனது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. ஆனால் அந்த வாட்சஸ்லாம் வந்து கோல்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலரில் காமிச்சிட்டு, இந்த சைடு வந்து ரஜினி சார் அப்புறம் எல்லாரும் ஆர்டிஸ்டையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஷேடில் காமிச்சது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணணுன்றக்காக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக அற்புதமாக இருந்தது. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆக வேண்டும். ஸோ ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விக்ரம் லியோ கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் டவுனு தான்.
எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மேக்கிங்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி. இதில் வந்து ரஜினி சார் வந்து அவருடைய அந்த ட்ரேட்மார்க் ஷாட்லேயே மூவ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்ணாடி போடுறது, நடக்கிறது, ஸ்லோ மூவ் பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணியிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னும் அந்த தீமுக்கெலாம் வந்து டைலாக் பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ லாஸ்ட்டாக பேசின அந்த ஒரு டைலாக் தான் செம்மையாக இருந்தது. அதை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட்மார்க் ஸ்மைல் வேறு லெவலில் இருந்தது. மற்றபடி அந்த நடுவில் பேசுகிற டைலாக்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ லோகேஷ் அவர்களுடைய ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், இந்த செண்பகமே செண்பகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஸோ அந்த மாதிரி ஒரு விண்டேஜ் சாங் வந்து உள்ளே போடுவார் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த படத்துடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூலி. ஸோ கூலிங்கிறது ரஜினி சார் எடுத்த ஒரு திரைப்படம் தான். ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்கிறாங்க. ஸோ சும்மாவே வேறு மாதிரி இருக்கும். நெகட்டிவ் ஷேட்னா ரஜினி சார் கொஞ்சம் வந்து ஒரு எஃபர்ட் போடுவாப்பில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி, லோகேஷ் எதுக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்ன அப்படின்னா, தலைவா அப்படின்ற மாதிரி வந்து போட்டுடுறாரு. அதாவது இந்த கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சார் கூட சொல்ல மாட்டானுங்க. அந்த மாதிரி வந்து தெனாவட்டு பிடிச்சவனுங்க ரஜினி ஃபேன்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல் சார் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஜிவிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொண்டாடுற மாதிரிலாம் வந்து கொடுக்க மாட்டார். ஸோ மேபி படம் வந்து கிடைக்கல, அதனால் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் கொடுத்தா அவரும் வந்து உலக நாயகனே அப்படின்னு சொல்லி போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இதை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் வளர்ந்து நெளிஞ்சால் தான் கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போக முடியும். இப்போ இவர் வந்து ஏன்னா இவர் ஒருத்தர் தான் ரஜினி சாருக்கும் சரி கமல் சாருக்கும் சரி படம் பண்ணக்கூடிய ஒரு இளம் இயக்குனர். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து 2 பேரையும் ஃப்ளெக்ஸ் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. பட் இருந்தாலும் தலை வாங்குறது கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். மேபி ரஜினிகாந்த் சார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் தலைவாங்கிறது ஒரு ரஜினி ரசிகன் வாயிலேருந்து வர்றது தான் அந்த பாயிண்ட்டு. ஸோ அதை ஏன் லோகேஷ் வந்து பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஸோ கமல் சார் ரசிகர்கள் கொஞ்சம் போட்டு அடிக்கிறாங்க. ஜிவிஎம்மே பரவாயில்ல உன்னோட அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவன் தான் உண்மையான ஃபேன் பாய், நீ எல்லாம் என்ன ஃபேன் பாய் அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பட் நம்ம படத்தை படமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தாண்டி லோகேஷ் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்து வந்து பிக் பாஸ் அப்டேட்டு. ஸோ கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பூர்ணிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் ஷூட்டிங் வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து பண்ணுறாங்க போல். ஸோ அதுக்கு வந்து ஷூட்டிங் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் த ஃபிலிம் சிவப்பின்னு சொல்லி ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த ஆகாவில் ஏதோ ஒரு வெப்சீரிஸ் வந்து பண்ணுறாங்களாம். அப்படி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அப்புறம் பாலாஜி முருகதாஸ் ஃபயர் படத்தோடைய டப்பிங் வந்து முடிச்சிட்டார். அடுத்த படம் அதுதான் அவருக்கு. ஸோ ஏற்கனவே முதல்ல ஒரு படம் வரலாம் வான்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது அந்தளவுக்கு போகல. ஸோ இந்த படமாச்சும் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பாலாஜி முருகதாஸ் 2 படம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து மணி, இப்போ ரஜினி அவர்களுடைய படம் கூலி, அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ரோல் அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சாண்டி லியோவில் வந்து பண்ணார் அதே மாதிரி பிரதீப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லைங்க. அது வந்து ரூமர் தான். ஜஸ்ட் ரஜினி படத்தில் வந்து பிரதீப் வந்து இல்லை, ஜனனியும் அதே மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான். இது மணி மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அர்ச்சனா 24 ஏப்ரல் ஃபோரம் மால் வடபழனியில் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு வராங்க. ஸோ ஃபோரம் மால் அப்படியே போகிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்தீங்கன்னா அர்ச்சனாவை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து நிறம் மாறும் உலகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ரியோராஜ், சாண்டி மாஸ்டர், அப்புறம் வந்து நாட்டி 3 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப விண்டேஜாக இருந்துச்சு ரியோராஜோட லுக்கு. ஸோ அடுத்த கட்டம் ரியோராஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து வந்தாலும் பெஸ்ட்டாக அதுவும் கிடைக்க மாட்டேது. பட் இந்த படம் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து லாஸ்ட்லியா பட வாய்ப்பு எதுவும் இல்லாமல் உச்சக்கட்ட கவர்ச்சிக்குள்ளே வந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நிறையா ஸ்டில்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏதாவது வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு பீக் இருக்குன்னு நினச்சாங்க அவங்க. லாஸ்ட்லியா பொறுத்தவரைக்கும் நம்மளும் வந்து எதிர்பார்த்தோம். பட் அந்தளவுக்கு வந்து அவங்க பீக் வந்து ஆகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்து பிக் பாஸ் ஐஷு சீசன் 7 வந்தாங்கல்ல, அவங்க வந்து திருப்பி பேக் டு ஃபார்முங்க. டான்ஸ்லாம் பிக்கிறாங்க, சரியான டான்ஸு. இந்த லியோ படம் கோட் இந்த பாட்டு இருந்துச்சுல்ல, அதுலேயும் வந்து அவங்க தங்கச்சியும் அவங்களும் சேர்ந்து ஆடுற அந்த குத்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியாகவும் சேர்ந்து அவங்க அம்மா கூடயும் செம்மையாக குத்திட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் பிபி அல்டிமேட்டு ஆரம்பம் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும். ஹிந்தியில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்பம் ஆயிரும்ங்கிறது நான் நம்புவோம். ஸோ ஓடிடி வந்தால் வேறு மாதிரி இருக்கும். மாயா, பிரதீப் இந்த மாதிரி ஆளுகள்லாம் பிடிச்சி போட்டாங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஸ்பைஸ் அப் வந்து ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து மாஸ்டர் செஃப்பில் வந்து ஒரு செஃப் இருக்கார். அவர் வந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை வந்து பட்டும் படாமல் வந்து விமர்சிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் கோமாளி ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எங்கள் ஷோ கிடையாது. மாஸ்டர் செஃப் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணுற ஷோங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு குக்கிங் ஷோ.
ஸோ அதில் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து சீப்பான ஒரு டாக்டிக்ஸ்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர்ஸ் விஜய் சேதுபதி வந்து கூட ரீச் ஆகலை அவ்வளோ பெரிய இது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் குக் வித் கோமாளி யாருமே இல்லாமல் சின்ன சின்ன பிரபலங்களை வச்சு அந்தளவுக்கு ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீமோடைய ஒரு ஹார்ட் ஒர்க் தான். அதை வந்து இவர் ஏன் கவலைப்படுத்தி பேசுகிறார் அப்படிங்கிறது தெரில. மேபி அவங்க வந்து சக்ஸஸ் ஆக முடியலையா அப்படின்ற அந்த வருத்தமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மேபி அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், மீண்டும் சந்திப்போம் நாளை இன்னொரு புது வீடியோவில். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.